विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. முதல் சூத்திரம் பிரம்மஜானம் பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. பிரம்ம விசாரத்தினால என்ன வரப்போறது? பிரம்மஜானம் வரப்போறது. பிரம்மஜானம் வந்தா சாம்சாரிகமான துக்கங்கள்லாம் போறதுன்னு சொன்னதுனால ஞானத்தினால எது போறதோ அது அஜானமா தான் இருக்கணும். ஏன்னா ஞானம் அஜானத்தை தான் போக்கும், வேற எதையும் போக்குறது இல்லை. அப்ப இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான சகல விதமான பதார்த்தங்கள்லாம் இந்த துக்கங்கள்லாம் அஜானத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி அந்த அஜானத்துக்கு உடைய காரியமான அத்தியாசத்தை நிரூபணம் பண்ணி அந்த அத்தியாசம் ஏதோ வெறும் ஸ்ருதிரூப பரக்கிற பூர்வதற்காவதாக அது இல்லாத இடத்துல அது தோணுகிறது என்கிறது மட்டுமல்ல, இது எல்லோராலையும் ஒத்துக்கொள்ள வேண்டியதான விஷயம்தான். அது எப்படி வருது அத்தியாசம்ங்கிறதுல மதபேதங்கள் இருக்கலாம். ஆனா அத்தியாசம்ங்கிறது எல்லோரும் ஒத்துட்டு தான் ஆகணும். ஏமாந்து போறதுங்கிறத ஒத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பொருள் எல்லாம் வெளியில இருக்கிற பொருள் தான் ஒண்ணு இன்னொன்னா பார்த்து ஏமாந்து போறாரு நிர்பந்தம் இல்லை. உள்ள இருக்கிற ஆத்மாவிலையும் சரீரமாக ஒரு நினைப்பும் சரீரம் இருக்கிற ஆத்மாங்கிற நினைப்பும் வரலாம். என்ன கண்ணுக்கு தெரியாத ஆகாசத்துல ஆத்மா இருக்குதுன்னு அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கா. அதோட மட்டுமல்ல, ஆத்மா ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆமகம்ங்கிற அறிவால ஆத்மா அறியப்படுகிறது, அபரோட்சமாக இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த அத்தியாசத்துக்கு இந்த பிரமத்துக்குத்தான் அஜானம் அவித்யான்னு பேரு. இதுக்கு விபர்யமாக இதை நாசம் பண்ணக்கூடியதான் வித்யா அப்படின்னு சொல்லி எப்பொழுது உங்களுக்கு அறிவு அந்த ஞானம் வருதோ அது வரைக்கும் செய்யக்கூடியதான எல்லா விதமான விவகாரங்களும் லௌகிக விவகாரமோ வைதிக விவகாரமோ ஒன்று சாஸ்திரத்துக்காக இருக்கக்கூடியதான விவகாரங்களோ எல்லாமே அவித்யாவத் விஷயமாகத்தான் இருக்கு. ஏன்னா கடப்படாதிகளை நாம் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுது உங்களுக்கு வருதோ அப்பொழுது பிரமாத்திருத்துவம்னு நான் இதை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு வரும்பொழுதுதான் தாங்கள் கண்ணு காது முதலிய கருவிகளை உபயோகிக்கிறேன். அந்த கருவிகளை உபயோகிக்கும் பொழுது அது சரீரத்துல கருவிகள் இருக்கிறதுனால சரீரத்தில் நடக்கிறேன். அந்த சரீரமானது ஆத்மாவோட அத்தியாசம் பண்ணாத போனால் ஒரு செயலும் வராது. ஆகையால் அத்தியாசத்தினால்தான் எல்லா விவகாரங்களும் வருகிறது. எப்படி ஒரு பசுமாடானது தனக்கு யாராவது பிள்ளை கொடுப்பாலோ தனக்கு வசதியா இருப்பாலோன்னு அங்கே போறது, தன்னை அடிக்க வருகிறான் என்று நினைக்கிற காலத்துல அதை விட்டு ஓடி போறதோ அதே விதமா
வைக்கிறார். இப்ப அதை பார்க்கலாம். ஏவமயம் அனாதி அனந்தா நைசர்கிகா அத்தியாசா. ஏவம் இப்படி அயமத்தியாசா இந்த அத்தியாசமானது அனாதி எப்பொழுது வந்ததுன்னு தெரியாது. அனந்தா ஞானம் வந்தா தான் போகும், அது வரைக்கும் போகாது. என்ன பண்ணினாலும் போகாது, ஞானம் வந்தாதான் வந்தா போகும். நைசர்கிகா எல்லா இடத்துலயும் நேச்சுரலா இருக்கு. யாரும் இந்த அத்தியாசம் வாங்கணும்னு விலை கொடுத்து வாங்கல, அதான் வந்துருக்குற. நிஷ்டா பிரத்யய ரூபா. இந்த அத்தியாசம்ங்கிறது எப்படிப்பட்டது? நிஷ்டா பிரத்யம், தப்பான அறிவு. சரீரம் வேற, ஆத்மா வேற. ஆத்மா நித்தியம், சாஸ்வதம், ஆனந்த வடிவம். இந்த சரீரமானது ஜடம் இருந்த போதிலும் இந்த சரீரத்தை ஆத்மாவை அத்தியாசம் பண்ணி, ஆத்மாவை சரீரம் அத்தியாசம் பண்ணி, என்ன பார்த்தா நான் பார்க்கறேங்கிறேன், நான் நடந்தா நான் நடக்கிறேங்கிறேன், இப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன் இல்லையா? இது அத்தியாசம். நிஷ்டா பிரத்யய ரூபா கர்த்தத்வ போக்திருத்வ பிரவர்த்தகா. ஒரு மனுஷனை செயலை செய்யும்படி தூண்டுகிறது. பிறகு தூண்டுகிறத அதனுடைய பலம் வந்து அதை அனுபவிச்சு ஆகணும்னு வேற தோன்றது. இப்படி கர்த்தத்வ போக்திருத்வ ரூபா சர்வலோக பிரத்யக்ஷா. ஏதோ ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியாதுன்றதுக்கு அவனுக்கு அவனுடைய துக்கம் இருக்கத்தான் இருக்கு. சின்ன குழந்தைங்க பால் காலம் பெண்கள் காலம் நீங்க கால் காலத்துக்காக காலமே சேர்றேன். யாருக்கு இந்த துன்பம்? எல்லோருக்கும் இருக்கு. சர்வலோக பிரத்யக்ஷா சர்வலோக பிரத்யக்ஷா அத்திய அனர்த்த ஹேதோ பிரஹாணாய. இதான் சார் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணமானது. அனர்த்தத்துக்கு ஹேது அனர்த்தம். நமக்கு வரக்கூடியதான துன்பங்கள், சாரீரிகமான துன்பங்கள், மானசிகமான துன்பங்கள், அத்தனை துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த அத்தியாசம். அத்திய அனர்த்த ஹேதோ பிரஹாணாய. அடியுடன் தொடர்ச்சி எடுக்கிறதுக்கா. இது மேலோட போயிட்டு வந்து வெரைட்டி திரும்பி நாளைக்கு வந்துடும் இல்ல, அப்படி இல்ல. பிரஹாணாய எப்பவுமே வரக்கூடாது. பிரகர்ஷேன ஆனம் பிரஹாடம் பிரஹாணாய. அது எப்படி சார் போகும்போது? ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே. ஆத்மைகத்வ வித்யா எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா தான் இருக்கு என்றதான ஒரு வித்யை வந்தால்தான் போகும். அந்த வித்யை வருவதற்காக ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே. ஆத்மா ஒன்றுதான் இருக்கு உலகத்தில் எனக்கூடியதான அறிவு நமக்கு நிச்சயம் வரணும். ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தா ஆரம்பியந்தே. எல்லா வேதாந்தங்களும் ஏதோ ஒண்ணு ரெண்டு இல்ல, எல்லா வேதாந்தமும் உபனிஷத். எல்லா உபனிஷத்துகளும் இதற்காகத்தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆகையால் உபனிஷத்தினுடைய பர்பஸ் என்ன? எதற்காக உபனிஷத்துகள் வந்திருக்கு? ஆத்மை தத்துவ ஞானம் வரணும். ஆத்மை தத்துவ ஞானம் வந்தா என்ன? அத்தியாசம் போகும். அத்தியாசம் போனா என்ன? நமக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் அடியோட போயிடும். நமக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் நம்மளை விட்டு அடியோட போகணும் என்பதற்காக ஆத்மை தத்துவ ஞானம் வேணும். அந்த ஆத்மை தத்துவ ஞானம் உபனிஷத்துகளிலிருந்து வருது. அதற்காகத்தான் எல்லா உபனிஷத்துகளும் சொல்லப்பட்டது. சத்திய அனர்த்த ஏதோ. இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணமான அத்தியாசம், அதை பிரஹாணாய அடியுடன் அழிப்பதற்காக ஆத்மை தத்துவ வித்யா பிரதிபத்தையே. ஆத்மா ஒண்ணுத்தான், எங்கும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுத்தான் எனக்கூடியதான அறிவு வருவதற்காக, அறிவூட்டுவதற்காக சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே. எல்லா வேதாந்தங்களும் உபரிடத்திலும் ஆரம்பிக்கப்படுகின்றன. சில நிமிஷம் விட்டுட்டு பாஷ்யக்காரன் போயிருக்காரு. அத்தியாசத்தை அவித்யினுடைய காரியம் அத்தியாசம்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பாஷ்யக்காரன் சொல்றது அத்தியாசமும் அவித்யும் ஒன்று அப்படிங்கிற அபிப்பிராயத்துல போயிருக்காரு. காரிய காரணங்களுக்கு அபேதம் தானே அது ஒன்று. யதாச்ச அயமர்த்தா சர்வேஷாம் வேதாந்தானாம் யதாச்ச அயமர்த்தா. இதுதான் அந்த அர்த்தம். எல்லா வேதாந்தங்களுக்கும் இதுதான் அர்த்தம் என்று வயம் சத்யாம் சாரீரக மீமாம்சாயாம் பிரதர்சயிஷ்யாமஹ. நாங்கள் இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்தில் காட்டப் போகிறோம்.
இப்ப இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பிரம்மசூத்திரம்னு சொல்ல வேண்டாமா? சாரீரக மீமாம்சான்னு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காரு. இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு என்ன பேரு? இதுக்கு சாரீரக மீமாம்சான்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அர்த்தம்? சரீரே பவஹா சாரீரா. நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கார் பரமாத்மா. ஈஸ்வர சர்வபூதானாம் அர்ஜுன திஷ்டதி. எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மா இருக்கார். நம்ம உள்ளத்துல உள்ள கொண்டு இருக்கார் பரமாத்மா. அந்த அவருக்கு அப்பொழுது ஜீவன் என்று பெயர். அந்த ஜீவனே புத்திசமா இருக்கான். நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறான். என்ன கஷ்டம்? சரியா இல்ல, கால் சரியா இல்ல, முட்டை சரியா இல்ல, ஏதாவது வம்பு இருந்துட்டே இருக்குது. காலம் எழுதுனா உடம்புல ஏதாவது ஆக்கி வச்சுட்டே இருக்க மனுஷன. இதுதான் போறது, ஏதோ அதை விட்டுருவான்னு சொன்ன விட முடியுமா? சரீரத்தை முடியாது. அதான் போனா போறது. மனசுல எத்தனையோ கவலை ஒன்றா ரெண்டா. இப்படி இந்த பெரிய அனர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த காற்றுல மாட்டின்னு இருக்காங்க. அதனால குச்சிதார்த்தே கப்ரத்தேம் சாரீரகம். சரீரே பவஹா சாரீரகா ஜீவா. அந்த ஜீவன் குச்சிதார்த்தே கப்ரத்தேம் அநேக அனர்த்தங்களுக்கு நடுவுல மாற்றிட்டு அவனை பத்தி ஐயா இப்படி கஷ்டப்படுறவர் இல்ல, உமக்கு ஒரு துன்பமும் இல்ல, நீங்க சாட்சாத் பரம்பரம் தான், பரந்த விக்கிரமான சுரூபம் தான் அப்படின்னு அவனுக்கு காட்சி அவனை உத்தாரணம் பண்ணணும். அதற்காக செய்யக்கூடியதான ஒரு மீமாம்சை இருக்க. மீமாம்சான என்னது? இது பூஜித விசாரம். மானேங்கிற தாத்துவுல இருந்து மான பூஜாயாங்கிற ஒரு தாத்துல இருந்து வந்த பதம் பூஜித விசாரம். இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தையோ அல்லது பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தையோ நீங்க தொட்டிலையானால் படிக்கலையானால் உங்கெல்லாம் உங்க புட்பத்தினால பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பூஜித விசாரம் இல்லை, மற்ற சாஸ்திரங்கள் மாதிரி இல்லை. இந்த பிறவியில நீங்க மோட்சத்தை அடையறதுக்கு பலக்கூடியதான மிக சிறந்தது. பல பிறவிகள புண்ணியம் பண்ணியிருந்தனால் அந்த புண்ணியத்தினுடைய சேர்க்கையினால உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பாலம் இது. சாரீரக மீமாம்சா சத்யா பிரதர்ஷயிஷ்யாமஹ. வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய, இந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் இருக்கே அதுக்கு வியாதிஷ்டாசிதஸ்ய, அதை வியாக்கியானம் பண்றதுக்கு இஷ்டப்படுகின்றதான அந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு இதம் ஆதிமம் சூத்திரம். இதான் முதல் சூத்திரம். பிரம்ம நித்யாசா. இப்ப இந்த சூத்திரம் இருக்க, இது முதல் சூத்திரம் சாஸ்திரத்துக்கு சொல்றோம். இந்த சாஸ்திரத்துல 555 சூத்திரங்கள் இருக்கு. அதுல 192 அதிகரணங்கள் இருக்கு, 16 பாதங்கள் இருக்கு, 4 அத்தியாயங்கள் இருக்கு. இது இதனுடைய டிவிஷன். எப்படி தெரிஞ்சதற்கு? 555 சூத்திரம், 192 அதிகரணம், 16 பாதம், 4 அத்தியாயம். இதுல முதல் அத்தியாயத்துக்கு சமன்வயாத்தியாயம்னு பேரு. ஏன் சமன்வயாத்தியாயம்னு பேர் வச்சா போறாது. நம்ம நாட்டுல எது பேர் வச்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். வெளிநாட்டுல உடு வச்சாலும் இப்படி எல்லாம் பேர் வச்சிருப்பான். அதுக்கு அர்த்தம் இல்லை. எங்க நாட்டுல ஒவ்வொரு பதமும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இதுக்கே சமன்வயாத்தியாயம்னு சொல்லியிருக்கேன். எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் பரம்பொருளிடத்துலதான் தாத்பரியத்தை கொண்டிருக்கு என்று தீர்மானம் பண்ணுவதனால் இதுக்கு சமன்வயம். அன்வயம், தாத்பரியம், சமன்வயம், நன்றாததான தாத்பரியம். எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் ஒரு முறையாக பரம்பொருளை தான் சொல்லுகிறது என்று தீர்மானம் பண்ணுகிறோம். அதையால் இந்த அத்தியாயத்துக்கு என்ன பேரு? சமன்வயாத்தியாயம். ஏன் இந்த பேர் வச்சிருக்கேன்? எல்லா உபனிஷங்களும் ஒரு முறையாக பரம்பொருளையே சொல்கிறது என்று நிச்சயப்படுத்துவதனால் அன்வயம்னா தாத்பரியம், சமன்வயம், ஒருமுகமாக அதுல தாத்பரியம் கொண்டிருக்கு. தாத்பரியம் என்ன? பிரதீதி இச்சையா உச்சரி தத்துவம். இதை உங்களுக்கு புரியணும் என்பதற்காக பேசுவது. இதுதான் தாத்பரியம்.
பலம். அதனால அவன் ஞானம் வந்து மோட்சத்தை அடையட்டும் என்று நினைக்கிறது உங்களுக்கு. ஆகையால் அதுக்கு தாற்பயம் இங்க இருக்கு. மற்ற மதஸ்காரனா இதுல இப்படி இல்லை என்று அதுக்கு விரோதமா பேசும் பொழுது விரோதம் இல்லை. எங்களுக்கு அத்வைதிகளுக்கு யாரோட விரோதம் இல்லை. அத்வைதியா இருக்கணும், பரமசாஸ்திரமா இருக்கணும். பரம் விருத்தியதே தைரியம் ந விருத்தியதே. ஒரு நாளும் யாரோடையும் விரோதம் இல்லாதான ஒரு சாஸ்திரம். ஆகையால் அப்படி விரோதமே இல்லைன்னு சொல்றதுக்காக தீர்மானம் பண்ணக்கூடியதான 2வது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம். இந்த சாஸ்திரம் வெறுமனே ஏதோ அப்படி இருக்குன்னு படிக்கிற வேண்டியதானே. இந்த ஜன்மாவில மோட்சத்தை அடையறதுக்கு நான் ஒன்றும் பண்ண வேண்டாமா? என்ன பண்ணணும்? எதை அடைஞ்சால் பகவானுடைய ஒரு கடாட்சத்தை அறிவேன். அதை சொல்றதுக்காக வந்தது சாதனாத்தியாயம். என்ன சாதனத்தை தாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்த அத்தியாயம் சாதனாத்தியாயம். எல்லாம் பண்ணியிருக்கேன் சார், என்ன பலம் வரப்போறது அதை சொல்றதுக்காக வரக்கூடியது மோட்ச ரூபமான பலம் வரப்போறது. அதுல மோட்சம்னா இப்படி இருக்கும் என்னது. சில சமயத்தில் நமக்கு மோட்சம் வந்தாலும் நமக்கு மோட்சம் வந்தாலும் தெரியாது போதா இப்படி நம்ம தான் போயிடும். இங்க இருந்து நாக்பூருக்கு போகணும் நினைச்சேன், ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறினா ட்ரெயின்ல நாக்பூர் போயிட்டு பிறகு கூட நமக்கு வர யாத்திரம் கூப்பிட்டு இருந்தாலும் என்ன அர்த்தம்? அதெல்லாம் நமக்கு மோட்சம் வந்துருச்சுன்னா மோட்சம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எப்படி சார்? அதெல்லாம் சொல்றது 4வது அத்தியாயத்துல. அப்படி 4 அத்தியாயங்களாக வந்திருக்கு. இதுல 192 இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதம். அந்த ஒவ்வொரு பாதத்திலையும் என்ன சொல்ல போறதுங்கிறது பின்னால பார்ப்போம். இப்ப 192 அதிகரணங்கள்னு சொல்றேன். இந்த அதிகரணம்னு என்னது? டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். அதிகரணம்னு என்ன? எதை பத்தி பேச போறேன். ஒரு கோர்ட்ல முதல்ல என்ன பண்ணணும்னு கேஸ ஃப்ரேம் பண்ணுவா. என்னதுன்னு இங்க என்ன தகவல் நடக்கிறது? முதல்ல இவருடைய காசு அவன் எடுத்துட்டான் சார், யார் எடுத்தா யாருடைய காசு முதல்ல அது தீர்மானம் பண்ணணும். அதான் ஃப்ரேம் பண்றது. அதை ஃப்ரேம் பண்ணின பிறகு யார வாதி யார பிரதிவாதி அது சொல்லணும். வாதி பிரதிவாதி பத்தி பேசக்கூடாது, பிரதிவாதி வாதி சங்கத்தை பேசக்கூடாது. யாராவது எதை பத்தி பேசணுமோ அதான். அதுக்கப்புறம் பூர்வபட்சம் யாரு, டிபெண்டன்ட் யாரு, தனித்தனியா இருக்கணும். இவன் என்னென்ன பேசலாமோ அந்த யுக்திகள், அவன் பேசக்கூடியதான யுக்திகள். பிறகு அவன் சொன்ன யுக்தியை இவன் கண்டனம் பண்ணணும், இவன் சொன்ன யுக்தியை அவன் கண்டனம் பண்ணணும். எல்லாம் ஆன பிறகு கதைகளை என்ன ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜு சொல்லணும். இப்படி நடக்கிறது இல்லையா? அதே போலதான் இங்க முதல்ல எதை பத்தி நம்ம யோசனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு விடய வாக்கியம். அது என்ன சார் டவுட்? விடய வாக்கியம் என்ன சந்தேகம் வந்து அப்படின்னு சொல்றதுக்கு சந்தேகம். இந்த சந்தேகம் ஏன் உங்க தலையில வந்தது? அதுக்கு சம்சாயகம். அதற்கு பூர்வப்பட்டு என்ன பேச போறா? 1. சித்தாந்தி என்ன பேச போறான்? 2. பூர்வப்பட்டியுடைய யுக்திகள் என்ன, சித்தாந்திகளுடைய யுக்திகள் என்ன, பூர்வப்பட்டி யுக்தியை சித்தாந்தி எப்படி டீல் பண்றான், சித்தாந்தி யுக்தியை பூர்வப்பட்டி எப்படி கண்டனம் பண்றான், அத்தனையும் தீர்மானம் ஆன பிறகு கடைசியில என்ன சார் நிச்சயம்? இது வந்த பிறகு இந்த அதிகரணத்துக்கும் அடுத்த அதிகரணத்துல என்ன கனெக்ஷன், அந்த சங்கதின்னு ஒண்ணு வேணும். இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை செய்கின்ற என்ன அர்த்தம்? டைம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால அந்த டிஸ்கஷன் வந்து லாஜிக்கலா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு ஏதோ வாய்க்கு வந்து தோணினதெல்லாம் இங்க யோஜனை பண்ணக்கூடாது. தோணினதெல்லாம் யோஜனை பண்ண மார்க்கெட் பிளேஸ் நடக்கிறதெல்லாம் இங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க கூடாது. இங்க என்ன சப்ஜெக்டா எதுக்கு வேணுமோ அதை மட்டும்தான் பேசணும். அதுக்கு இனியளவுக்கு இங்க அங்கே பேசப்படாது. அதே போலயே போன அதிகரணத்துக்கு இந்த சம்பந்தமா பேசணும். அனாவசியமாக வாய்க்கு வந்தபடி பேசப்படாது. இப்படின்னு ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் விஷயோ விஷய தெய்வ பூர்வபட்சம் பஞ்சாங்கம் பிராச்சோதிகரணம் விதோ. முதல்ல விஷய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன்? விஷய தெய்வ அது டிஸ்கஸ்
பத்தி ஆரம்பிக்க போறோம். அந்த வேதாந்த விசாரம் எங்க சொல்லியிருக்க உபநிடத்துல ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாதிதவ்யா இந்த அதிகரணத்துல விசாரம் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம். ஆத்மாவை அறியணும். எப்படி அறியணும்? அதை பத்தி கேட்கணும். பிரணிபாதேன பரிப்ரத்தேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினः சத்வதர்ஷினः லோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயான்னாஸ்ய கிருதக்ருதேன விஜ்ஞானார்த்தம் குருமேவ அபியக்தே நிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிற வேதாந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது? குரு இடத்துல போய் கேட்கணும். சிரவணம் ஸ்ரோதவ்ய. அப்படியே காத்துல விட்டுற வேண்டியதா இல்ல. மந்தவ்யா. அது நம்ம வாழ்க்கையில அவர் சொல்றது என்னமா உபயோகப்படுகிறது என்று நாம் யோஜனை பண்ணணும். பிறகு தீர்மானம் பண்ணுறத அதையே நினைக்கின்றிருக்கணும். இப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டு விசாரம் பண்ண போகிறோம். இப்ப முதல்ல இந்த வாக்கியத்தை மனசுல வச்சுட்டு சூத்திரக்காரர் எழுதுறார். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இந்த சூத்திரத்துல 3 பதங்கள் இருக்கு. ஒரு பதம், ரெண்டாவது பதம், பிரம்ம ஜிக்ஞாசா 3வது பதம். ஒவ்வொரு பதத்தையும் நீங்க அலசி சிக்கி பார்ப்போம். எந்த பதம் விஷயோ விஜய செய்வ உங்க புத்தகத்திலே போனது கீழே இருக்கு பாருங்க. அல்பாட்சரமசம் திஷ்டம் தாராவத்விஸ்வதோமுகம் சூத்ராண்யா ஒரு மணிகினா அப்படின்னு இருக்க. அது சூத்திரத்துக்கு சொல்றேன். என்ன இப்ப ஆரம்பிச்சேன்னா வேதாந்த சூத்திரத்துக்கு, வியாக்கரண சூத்திரத்துக்கு, நியாய சூத்திரத்துக்கு, சாங்கிய சூத்திரத்துக்கு இந்த லட்சணம் பொருந்தா இல்லையா? டைம் ஆயிடும் 9 அதுக்காக அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. சூத்திரத்துல என்ன பதம் இருக்கு? 3 பதங்கள். அதான் ஒரு பதம், அதான் ஒரு பதம், பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஒரு பதம். முதல்ல ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வாக்கியார்த்தம் புரியணும்னா வாக்கியத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் புரியணும். சென்டென்ஸ் மீனிங் நமக்கு வரணுமையானால் அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடியதான இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் மீனிங் புரியணுமா வேண்டாமா? அப்பத்தானே நமக்கு என்ன நன்மை புரியும். அதான முதல் பதம். இந்த அதான என்னது? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயே எந்த விஷயமும் நம்ம எப்படி அணுகணும்னு நமக்கு தெரியாது. எதையும் ஒரு பதமும் சந்தேகம் இல்லாம வாழ்க்கையில போகணும். நடக்கணும். எந்த ஒரு செயலை நீங்க செஞ்சாலும் அந்த செயலானது கரெக்டா செய்யணும், நன்றாக புரிந்து கொண்டு செய்யணும். இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு டிசிப்ளின். முதல்ல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொன்னேனோ இல்லையா? முதல்ல அதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு தீர்மானம் பண்ணுவோம். ஆனந்தர்யார்த்த பரிகிரஹ்யதே ந அதிகாரார்த்தா. அங்கு அதாங்கிற சொல்லுக்கு ஆனந்தர்யார்த்தா பிறகுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பிறகு அபரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதான் எடுத்துக்கிறோம்.
நிதியாதோ தஸ்மான் மங்களிகாவுபோ அப்படின்னு அதான மங்களம்னு ஒரு அர்த்தம் இருக்கேன். இங்க அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது. மங்களம் பிரம்ம ஜிக்ஞாசை பண்ணணும், இது அர்த்தம் புரியல. மங்களம்னு ஆரம்பிக்கிறது சுற்றுறதுக்கு அர்த்தம் வருதா? இல்ல. அப்ப கேள்வியான்னு நீ எதா பேசின பிறகுதான் நான் கேள்வி கேட்பேன். அதுலயே கேள்வின்னு அர்த்தம் வருமா? வராது. என்னதான் அர்த்தம் சொல்ல வரேன், பிறகுங்கிற அர்த்தம் தான் வரும். பிறகுன்னு எதற்கு பிறகு அது அப்புறம் பண்ணுவோம். சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியதான பல்வேறு அர்த்தங்களில் பிறகுங்கிற ஒரு அர்த்தம் தான் இங்க பொருந்தும். ஏன் ஆரம்பம்னு அர்த்தம் பொருந்தாதோ? யோக சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன், வியாக்கரண சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன் போல வராதோன்னு அங்கே சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன. இங்க அகாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொன்ன. ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இஷ்டா ஜிக்ஞாசா, அறிவதன் பொருட்டு ஆசை. இப்ப ஜிக்ஞாசான்னு என்ன? அறிய ஆசை. அறிவை ஆரம்பிக்க முடியாது. பொருளை பார்த்தா தானா வரும், நீங்க ஆரம்பிக்கிறது இல்லை அறிவு. அறிவைத்தான் ஆரம்பிக்க முடியாது, ஆசையை ஆரம்பிக்கலாமன்னு. ஆசை தானா வரும் சார், நீங்க ஆரம்பிக்கிறது இல்லையா? உலகத்துல எங்கேயாவது ஆசையை ஆரம்பிக்கிறது உண்டோ? அறிவை ஆரம்பிக்கிறது உண்டோ? இல்ல. இவரும் சூத்திரக்காரர் ஜிக்ஞாசா, அறிவதன் பொருட்டு ஆசை. ஆரம்பி முடியுமா? ஆரம்பம்ங்கிற அர்த்தம் முடியாது, சொல்ல முடியாது. மங்களம்ங்கிற அர்த்தம் சென்டென்ஸ் ஒட்டல, கேள்வி ஒட்டல. பூர்வ பிரசுரமா இருக்கிறதுங்கிற அர்த்தம் அதுவும் இங்க இல்ல. வேற எல்லாம் போனா என்ன மிச்சம் இருக்குல்ல, பரிசேஷ நியாயன பிறகுங்கிற அர்த்தம் தான் இருக்கு. அதனால அதை ஆனந்தரியார்த்தா பரிகிரக்கியதே அதிகாரார்த்தா. ஆரம்பம் என்கிற அர்த்தம் இல்லை, அதிகாரம்னு ஆரம்பம். பிரம்ம ஜிக்ஞாசாயா அனதிகாரியத்வா. பிரம்ம ஜிக்ஞாசா என்கிறது ஆரம்பிக்க முடியாது. ஜிக்ஞாசா அறிவதன் பொருட்டு ஆசை. அறிவை ஆரம்பிக்க முடியாது, ஆசையை ஆரம்பிக்க முடியாது. ஆசை வந்தா தானா வந்துடும், வரலைன்னா வராது. குழந்தைக்கு ஏதாவது சீட்டை கொடுத்தா அது ஆசைப்பட்டா விழுக்கும், இல்லைன்னா தூக்கி போட்டுரும். அதோட கொஞ்சம் தாட்சியமே இல்லை. நீங்க ஏதோ பெரியவா நீங்க கொடுக்குறது வயசானவா நம்ம பத்திரமா அங்க இருக்கிறோம். குழந்தை ரெண்டாம் போது தூக்கி போட்டுரும். அதே போல ஆசையான நீங்க ஆரம்பிக்க முடியுமோ? முடியாது. ஆரம்பிக்க முடியுமோ? முடியாது. பொருட்டு ஆரம்பம் எப்படி வரும்? என்ன அர்த்தம்? அதிகாரார்த்தம் பொருந்தாது. அதிகாரம் ஆரம்பம். கர்ம ஜிக்ஞாசாயா அனதிகாரியத்வா மங்களத்திட வாக்கியார்த்தே சமன்வயாபாவா. மங்களம் அதனால் பிரம்ம ஜிக்ஞாசை என்ன சார் இந்த சென்டென்ஸ்ல அது ஒட்டல. மங்களம் அதனால பிரம்ம ஜிக்ஞாசை பிரம்ம விசாரம் வருதா? வரல. அதனால மங்களத்திட வாக்கியார்த்தே சமன்வயாபாவா. அர்த்தாந்தர பிரயுக்தேவை அஜகத்தா ஸ்ருத்யாமங்கள பிரயோஜனோ பவதி. அதோட மட்டுமில்ல, அதாங்கிற சப்தம் இருக்கிறதுல அது வேற ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்கோம். இது பிறகுங்கிற அர்த்தத்துல சொன்ன போதிலும் காதல கேட்ட மாத்திரத்தினாலேயே மங்களம் உண்டாகும். அதுக்கு மங்களம் அர்த்தம்னு சொல்ல வேண்டியது இல்ல, காதால கேட்ட மாத்திரத்தினாலேயே மங்களம். அது எப்படி சார்? ஒருத்தர் ஆத்துக்கு போனோம், ஆத்துக்கு போனா அங்கே நாயனம் வாய்ச்சுட்டே இருக்கான், மங்கள வாத்தியம் வாய்ச்சுட்டே இருக்கு. என்ன வச்சுட்டு ஏதோ அந்த அர்த்தம் மக்கள் போல இருக்கு. உங்களுக்கு அதை என்ன வாய்ச்சிக்கணும்னு ஒன்றும் தெரியாது. நாயன சத்தம் மட்டும்தான் தெரியுது. கரகப்படியா வாய்க்கிறானா
காதால கேட்ட மாத்திரத்தினால் மங்கள பிரயோஜனமோ பவதி, மங்களம்னு ஆகுது. பூர்வ பிரகிருதாபேட்சாயா ஆனந்தரிய அவ்யதிரேகா. இதுவரைக்கும் தர்க்கம் வாசிச்சோம், இதுக்கு மேல வியாக்கரணம் வாசிப்போம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் டிவைட் பண்ணி வரக்கூடிய இதற்கு மேல அப்படிங்கிற அர்த்தம்னா அர்த்தம் தான் சொல்லியிருக்கேன். அதுவும் அதானே அர்த்தம். அதனால அதை புரிச்சுள்ள. இப்ப ஏதாவதா முதல் சூத்திரத்தில் இருக்கிற முதல் பதத்துக்கு பிறகுன்னு அர்த்தம் தீர்மானம் ஆயிடுது. வேற அர்த்தங்கள் பொருந்தல. பிறகுன்னு அர்த்தம் வந்தா எதற்கு பிறகு அதை நம்ம சொல்லணும். எதற்கு பிறகு தான் சொல்றது. பிறகுன்னு வர சொல்லிட்டு எதற்கு பிறகு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு பல்வடிச்ச பிறகு சாப்பிட்ட பிறகு குளிச்ச பிறகு ஏதோ ஒரு பிறகுன்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒன்று அர்த்தம் சொல்லுங்களேன் அப்படின்னு அதிகாரி. ஏன்னா ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு பண்ணிதான் பண்றான் மனுஷன். அது அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. இதற்கு பிறகு அப்படின்னு சொல்லணும். அவன் எப்படின்னு இந்த பூர்வ மீமாம்சா வாதிக்கிறதுக்கு முன்னால அவளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு எதற்கு பிறகு அப்படின்னு அங்கே கேட்டார். அங்கே கபரசுவாமி என்ன சொல்லியிருக்கார், வேதாத்தியனம் பண்ணின பிறகு அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். அதே மாதிரி நம்ம சொல்லுவோமே ஆனந்தரியார்த்தே யதா தர்ம ஜிக்ஞாசா பூர்வவருத்தம் வேதாத்தியனம் நியமேன அபேட்சதே ஏவம் பிரம்ம ஜிக்ஞாசாபி யத் பூர்வவருத்தம் நியமேன அபேட்சதே தத்வக்தவ்யம். அப்பா எப்படி சொன்னாரோ அப்படி பார்ப்போமே. சாதாரணமாக எப்படின்னு ஏதாவது தெரியலன்னு வச்சுங்களேன், எப்படி பண்ணினான்னு பார்த்து சொல்றது வழக்கமாட்டியா அதே மாதிரியே பார்ப்போம். அவர் பெரியவர் என்ன அர்த்தம் பண்ணியிருக்கார், தர்மஜிக்கு பூர்வ மீமாம்சம் பண்ணு விசாரம் பண்ணு என்ன பண்ணியிருக்கார், வேதாத்தியனம் ஆனவர் என்ன. அதே மாதிரியே நம்மளும் வேதாத்தியனம் ஆனவர்னு வச்சுப்போமே அப்படின்னு. தரித்த ஆனந்தரியார்த்தே பிறகு எனக்கூடியதான அனந்தரம் பிறகு என்ற அர்த்தம் தீர்மானமான பிறகு யதா எப்படி தர்ம ஜிக்ஞாசா தர்ம ஜிக்ஞாசையானது பூர்வ மீமாம்சையானது பூர்வவருத்தம் வேதாத்தியனம் நிவமேன அபேட்சதே அதற்கு முன்னால வேண்டியதான வேதாத்தியனத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறதோ, வேதாத்தியனம் பண்ணின பிறகுதான் பூர்வ மீமாம்சை படிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கோ, ஏவம் இப்படி பிரம்ம ஜிக்ஞாசாபி பிரம்ம ஜிக்ஞாசையும் எத் பூர்வவருத்தம் நியமேன அபேட்சதே எதை படித்தால் பிறகு இதை வாசிக்கலாமோ, எது முக்கியமாக தனக்கு குவாலிஃபிகேஷனாக எதிர்பார்க்கிறதோ வக்தவ்யம் சொல்லணும். அப்படின்னா பூர்வ மீமாம்சையில வேதாத்தியனம் ஆனவிலே பூர்வ மீமாம்சை வாசிக்கணும்னு சொன்னாலே ஏதோ வார்த்தை பிரம்ம ஜிக்ஞாசை ஆரம்பிக்கணும்னு சொல்லணும். பேசாரு வேதாத்தியனமே சொல்லணும் பேசணும். स्वाध्यायाध्ययनानन्तर्यन्तु समानम्. வேதாத்தியனம் ஆனதுல வேதாந்த மீமாம்சை வாசிப்போமே அப்படின்னு அது சரியா வராது. ஏன்னா லோகத்துல இதான படம் இதுன்னு நம்ம சொல்லணும்னா இதுக்கு இது காரணம்னு சொல்லணும் இல்லையா. பால் தயிருக்கு காரணம்னு நம்ம எப்படி இருக்கோம், பால் இருந்தா தயிர் இருக்க, பால் இல்லைன்னா தயிர் இருக்க. இதுக்கு அன்வயம் எதிரேக்கம்னு பேரு. இது இருந்தால் இது உண்டு, இது இல்லைன்னா இது இல்லை. அதை வச்சுருந்தாலே பாவம் சாதிக்கிறோம். லோகத்துல பாருங்க வேதாத்தியனம் வாசிக்கிறத வேதாந்தம் வாசிக்கணும்னா வேதாத்தியனம் பண்ணிடுவாங்க வாசிக்கிறாளோ, வேதாத்தியனம் பண்ணா இந்த பக்கமே வர மாட்டேங்கிறாரு. சாதாரண பண்ணாதவாள்னு ஏதோ வேதாந்தமா அப்படின்னு வர, வேதாத்தியனம் பண்ணிடுவாங்கன்னா அவளுக்கு வேற ஏதோ வேலை இருக்கு அங்கே போயிட்டு இருக்கா, ஒரு இங்க வரதில்லை. வேதாத்தியனம் பண்ணினவாள்னா இங்க வரணும்னு சொல்ல, சில பேருக்கு வேதாந்தத்தை வாசித்து ஞானமும் வந்தாச்சு. அவன் வேதாத்தியனம் பண்ணினா போல தெரியல. மாமதேவாலைகள் எங்கேயோ வச்சிருக்கா இல்லையே. வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு வேதாந்த விசாரம் இல்லை, வேதாந்த விசாரம் முக்கிய பெற்றவாளுக்கு சில பேருக்கு வேதாத்தியனம் இல்லை. அப்ப வேதாத்தியனுக்கு காரணம்னு எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. ஆகையால் வேதாத்தியனம்ங்கிறது ஜெனரல் குவாலிஃபிகேஷன். ஜெனரல் குவாலிஃபிகேஷன் அது எல்லோரும் இருக்கணும். பிராமணனா பிறந்தவன் எல்லாருக்கும் இருக்கணும். அதான் சுவாத்தியாயாத்யயனான
மோட்சம் போறதுக்காக வேதாத்தியனம் பண்ணணும். பண்ணல என்ன பண்றது இல்ல, வேதிக தேசமா இருக்கிற காயத்ரி மந்திரத்தையாவது பண்ணணும், வேற என்ன பண்றது அப்படி. இது ஜெனரல் கார். வெறும் வேதாத்தியனம் போறாது, வேதாத்தியனம் ஆன பிறகு பூர்வ மீமாம்சா அத்தியனங்கள் ஆன பிறகு ஒரு வேதாந்தம் வாசி போவோம்னு. பூர்வ மீமாம்சா வாசிச்சவாளுக்கு வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேதாந்தத்தை இன்ட்ரெஸ்ட் பண்றவா ரொம்ப பேருக்கு பூர்வ மீமாம்சா தெரியாது. எப்படி சார் இது அதுக்கு காரணம்னு சொல்றேன், சொல்லுங்க பார்க்கலாம். கர்மாவபோதமும் சரியில்லை இப்படின்னு விசாரம் பண்ணி இதுல இவைகள்லாம் ஒன்றும் காரணம் இல்ல. விவேகம், வைராக்கியம், சமதமாதி, மோட்சம் இந்த நாளும் வந்த பிறகுன்னு அர்த்தம் தீர்மானம் பண்ண போறோம். ஆகையால் ஒவ்வொரு பதத்திலையும் அதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பிறகுன்னு அர்த்தம். பிறகுன்னு எனக்கு பிறகு விவேக, வைராக்கிய, சமதமாதி, மோட்சம் எனக்குடையதான 4 குவாலிஃபிகேஷன் இருக்கா அவாளுக்குன்னு. இதுல ஒண்ணு எனக்கு இருக்கா போல இல்லை, நான் எப்படி வேதாந்த கிளாஸுக்கு வர்றது இல்லை, அடுத்த கிளாஸ் வரப்போறது இல்லை. ஒண்ணு இருக்கா போல இல்லைன்னு இவைகள்லாம் உங்க இடத்துல இருக்கு. வேதாந்த சாஸ்திரம் வார்த்தைகள நன்றா தெரியும். விவேகமோ வைராக்கியமோ இல்லாத போல இந்த பக்கத்துக்கே வந்திருக்க மாட்டேன், இந்த தெருவிலேயே கால வச்சிருக்க மாட்டேன். விவேக வைராக்கியாதிகள் இருந்ததுனாலதான் நமக்கு ஆரம்பத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. அது சாஸ்திரம் நன்றாக வந்த பிறகு அது நன்றாக பிரகாசிக்கும். அப்படி இதை சொல்லி சாதன சதுர்த்தய சம்பத்தினா என்னது அப்படிங்கிறது மேல போய் இங்க தீர்மானம் பண்ண போற. இப்படி ஒவ்வொரு பதமா சொல்லி அதே போலயே கடைசியில வாக்கியத்துக்கு மேல அந்த ஆத்மாவாரங்கிறத வாக்கியத்துக்கு